நம்ம ஃபிதா அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கடை திறப்புலால இருக்கும். செல்லானியோட பிரான்ச். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர், எக்ஸ்க்ளூசிவாக சில்வர் வேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் போட்டிருக்கிற ஜுவல்லரிலாம் கூட அவங்களுக்கு தான். ஸோ இதெல்லாமே வந்து சில்வரில் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் டிசைன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. சேலையூரில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட விசிட் பண்ணலாம். மேடம், விஜயகாந்தினுடைய இறப்புக்காக நடிகர் சங்கத்தினுடைய கட்சியிருக்காங்க. மாவட்டம் தோறும் அவருடைய சிலையை நிறுவி மரியாதை செய்யணும் சார். நம்ம ஒரு கடை திறப்பு விழாவில் இருக்கும் சார். அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது பேசுவோம் ப்ளீஸ். இல்லை, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் ஊரில் இல்லை அன்றைக்கி. நான் நேற்று தான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தேன். ஸோ இன்றைக்கி காலையில் இனாக்ரேஷன் சொன்னாங்க. சரி, இதுக்காக வந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தது சார். நான் ஊரில் இல்லை சார், நான் பாண்டிச்சேரியில் இருந்தேன். நேற்று நைட் தான் சார் வந்தேன். சார், கடை திறப்பு விழாக்கு சம்பந்தமா நீங்க கேட்கணும். நீங்க இல்ல சார், நீங்க உங்களுக்கு தெரியுமா அது? நீங்க வந்திருக்கீங்களா? எங்க எனக்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிறைய பேர் மேடம், இந்த பாலா எல்லாம் இந்த மழையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருடைய டோட்டல் சேவிங்ஸே எடுத்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கடை திறப்பு விழாவுக்கு வந்திருக்கோம். அவங்க நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் அது புரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி பேசாமல் நீங்கள் மற்ற கேள்விகள் கான்ட்ரவர்ஷியலாக கேட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். அது ஹெல்ப் பண்ணுறது நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணும். நீங்கள் பண்ணலையான்னு கேள்வி கேட்குறத விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து பப்ளிக்காக சொல்லணும்னு ஒரு அவசியமே கிடையாது. நானும் பண்ணியிருக்கேன். அது நான் சொல்லணும்னு எனக்கு இது இல்லை. நம்ம ஹெல்ப் பண்ணுறது நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். மற்றவங்களுக்கு அது தெரியப்படுறது அதுவும் நல்ல விஷயம் தான். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அதை பார்த்து வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சப நாகரிகம்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒரு கடை திறப்பு விழாக்கு வந்திருக்கோம். அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற கேள்வி கேட்குறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. ப்ளீஸ். நான் இப்போ தமிழில் தான் பேசினேன்னு நினைக்கிறேன். சார், அது சரின்னு இருந்தால் அது வைக்கிறது தப்பே இல்லை சார். எல்லாருக்கும் அது பொது கருத்தாக எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து எல்லாருமே அது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நல்லதாக இருந்தால் பண்ணிட்டு போகலாம். தப்பே எல்லாரோட கருத்து தான் என்னோட கருத்து. ஓகே, தேங்க்யூ. இப்போ கடையை பற்றி ஏதாவது கேட்கலாமே நீங்கள். அவங்க அதாவது என்ன சார், ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல இருந்து என்ன ஹைக் வரைக்கும் இங்கே நகைகள் விற்கப்படுது சார்? நீங்கள் சொல்லலாம் சார். 100 ரூபாலேருந்து 1 லட்சம் ரூபா வரல இருக்குது. 100 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். மேம், நீங்கள் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு டிசைன்ஸ் இருக்குது? சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்? நான் சொல்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் எல்லாருக்குமே. சில்வர் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் பிக் திங். நீங்கள் கோல்டு டைமண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அளவில் லாபம் பார்க்கலாம் அப்படின்றது என்னோட பர்சனல். ரொம்ப நல்லா இருக்குது. நான் தான் சொன்னேன், நான் இப்போ போட்டிருக்கிறது கூட இவங்களோட ஜுவல்லரி தான். இல்லை, இப்போது ஒரு பொருள் வாங்கும்போது நம்ம அடமானம் வைக்கிற மைண்ட் செட்டில் வாங்கினா அது அவசரத்துக்கு. இப்போ எங்கள் அம்மாவே வந்து நிறைய வந்து தங்கம் வாங்கலாம் ஏதாவது ஒரு உதவும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வாங்குவாங்க. ஸோ அது பாதி விலையாவது வருது இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் ஜுவல்லரி நம்ம ஒரு நார்மல் சில்வரோ கோல்டோ இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ஜுவல்லரி வாங்கும்போது அதுக்கு சுத்தமாக வேல்யூ இல்லை. அப்போ கொஞ்சம் வேல்யூ இருக்கிற ஒரு நல்ல ஒரு பொருளாக வாங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நினைவு பரிசு மாதிரி எல்லாருக்கும் தரோம். இன்னைக்கு வாங்குறவங்களுக்கு நிச்சயமாக ரிட்டர்ன் கிஃப்ட் உண்டு. இப்போதான் சுழல் 2 முடிச்சுட்டு நேற்று தான் வந்தேன். பாண்டிச்சேரியில் ஷூட் நடந்திருக்கு. ஸோ வெப் சீரிஸ் தான் அதிகமாக வந்து நடிகர்கள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமான்றது வந்து மங்கிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, அப்படிலாம் சினிமா எப்போவுமே மங்கிட்டு வருதுன்ற ஒரு கணக்கே கிடையாது. சினிமாக்கு இருக்கிற மவுஸ் எப்பவுமே இருக்கும். நிறைய நீங்கள் ஆகட்டும், தமிழா ஆகட்டும், நிறைய நடிகைகள். நான் ஒரே ஒரு வெப் சீரிஸ் தான் பண்ணியிருக்கேன். பட் தப்பு இல்லை. Request the media to please ask. மேம் ஒரு நிமிஷம் மேம். கொஸ்டின் மேம் கேட்டுட்டு ஒரு நிமிஷம் மேம். ஒரு நிமிஷம் இருங்க மேம்.
எதுக்கு நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, டிஃபன் சாப்பிட்டீங்களா? இல்ல அதனால தான் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆறீங்க? சுகரு இவருக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட டீ காஃபி அரேஞ்ச் பண்ணுங்க. வந்ததுலேருந்து விறுவிறு என்ன தானே வெயிலில் உட்கார வச்சிருக்காங்க, எனக்கு புரியல. கொஞ்சம் ஏதாவது ஸ்வீட்டாவது கொடுங்க, சுகர் போட்டால் சரியாயிடுவேன். எப்படி மேம் இருக்கு இப்போ நீங்க சினிமாவில் நடிக்கிறதுக்கு வெப் சீரிஸ்க்கு எப்படி மேம் சார் ஒரு ஓப்பனிங் பற்றி பேசுகிறேன். எதுக்கு இது பெரிய So you have a Pandavya? இல்லை சார், இந்த வருஷம் நான் வந்து உங்க பேர் என்ன சார்? என் அண்ணன் பேரு என் அண்ணன் மாதிரியே இருக்காப்புல, அதுதான் பிரச்சனை. என் அண்ணனும் இப்படி தான் விறுவிறுன்னு இருப்பாரு. ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே வந்து நீங்கள் இவ்வளோ கேள்விகள் கேட்டீங்க. ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் இந்த மாதிரி டென்ஷன் ஆகாமல் சந்தோஷமாக இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அண்ட் இந்த கடை வந்து இவங்க நியூ இயரில் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணணும் தான் நம்ம இருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.